வணக்கம் சார். நியூ ஃபில்மாலய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். இப்போ இந்த மனசா சாங் வந்து இன்னும் ரொம்ப பிரபலியமாகிட்டு இருக்கு. அவங்க ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த படத்தை இன்னும் எக்ஸ்பெக்டேஷனோட எப்படா படம் வருங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த மனசிலாயோ சாங் வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் ஒரு மலையாள பாடல்கள் வந்தால் அது நல்லா ரீச் ஆகும். நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை சார், இது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்களில் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு பாட்டு பாடிப்பார், நல்லாமே தெரியும். சப்த சர நீன்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு மலையாள லாங்குவேஜ் தான் பேசுவார், தமிழே பேச மாட்டார். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மைக்கேல் மதன காமராஜன்ற படத்தில் சுந்தரி நீயும் சுந்தரியா சேர்ந்திருந்தால் திரு ஓணம்ன்ற மாதிரி பாட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் படத்திலேயே வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியிலே மலையாள லைன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் அவனில்லைன்னு ஒரு திரைப்படம், அதில் ஜீவன் நடிச்சிருப்பாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் ஒரு பாட்டு ஃபுல்லாகவே மலையாள பாட்டே தான் வரும். தேங்குடிச்ச நிலவு விழிமலங்கும் ஈர திருச்சூர் திருக்கோலம் தான்ற மாதிரி பாட்டே ஃபுல்லாகவே மலையாளத்தில் தான் வரும். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மலையாள பாடல்கள் வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்டேட்டு மக்கள் வந்து அங்கே கொண்டாடுவாங்க. அந்த பாட்டை அங்கே கொண்டாடுறத வச்சு இங்கே விளம்பரங்கள் வரும், அங்கே கொண்டாடுறத வச்சு இங்கே டிவி சேனலில் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த பாட்டை கேரளாவில் கொண்டாடி, ஏன்னா அவங்க லாங்குவேஜை வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணுறதுனால அவங்க பெருமையாக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த மனசிலாய சாங்கும். ஏன் இந்த அளவுக்கு வைப்பு அதிகமாச்சுன்னா, அந்த ரஜினிகாந்த் போடுற அந்த ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு மஞ்சு வாரியருடைய அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு, இதுதான் வந்து ஹைலைட்டு. இந்த ஹைலைட்னால தான் அந்த மூளை முடுசு பொடுசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுங்க எல்லாம் உட்காந்துட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிரேஸ் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை பார்த்து இன்னும் ஒருத்தர் கற்றுக்குறாங்க. அந்த பார்த்தியா அந்த இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க சார். பேரண்ட்ஸ் பார்த்து அவரா உன் ஃப்ரெண்ட் ஆடி இருக்கா போடுறா, வாடா நீ ஆடுறா அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டியெல்லாம் ஆட விட்டுட்டு இருக்காங்க அந்த பாட்டுக்கு. அது என்ன லைன்ன்றது அவங்களுக்கு புரியாது. முதல்ல அவர் என்ன பாடுறாரு என்ன சொல்றாருன்றது அது புரியாது. ரஜினிகாந்த் இப்படி 2 ஸ்டெப்பு போட்டாரா, இப்படி கையை திருப்பினாரா, அதை பார்த்துட்டு எல்லாம் ஒரு 20 செகண்டுக்கு ரீல்ஸை போட்டுட்டு கொண்டாடி இருக்காங்க. அது வந்து என்ன ஆகும்னா, அந்த மலை மேலே ஏறும் பார்த்தீங்களா, நம்ம ஏறும்போது என்ன ஆகும்னா, முதல்ல ஒரு படியில் ஏறும்போது மேலே போயிட்டு நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நடிகை லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த காவாலா பாட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக மொத்த பேர் ஆடாத அந்த பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் போடுறது ஆளே இல்லைன்னா சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போ இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஒருத்தர் வைப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த ரீல்ஸில் போட்டு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த பாட்டோட கிரேஸ் வந்து இன்னும் குறையாமலே இருக்கு. வேற ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. சரி சார், இப்போ அடுத்தது வந்து ரஜினிகிட்ட வினோத் போகிறாரு. சரி, அதாவது சார் அவர் வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாரு, ரஜினிகாந்த் நீங்கள் படம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு வந்து, ரஜினி சார் வந்து நம்ம 1000 வார்த்தை பேசினா அவர் 10 வார்த்தை தான் பேசுவார். அதே மாதிரி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், அவர் மனசில் என்னை டிக் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுவார், அப்படி கூப்பிட்டாலும் நான் உடனே ஓடிட்டு தான் சொல்லியிருக்காரு. பட் படம் கன்ஃபார்மாக பண்ணுறாங்கன்றதுலாம் எதுவுமே தெளிவாக சொல்லலை. பட் அவர் மனசில் என்னை டிக் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற. ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் 70ல் வந்த டைரக்டர்லேருந்து நேற்று முளைச்ச டைரக்டர் வரைக்கும் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் எப்படி ஆச்சோம் அப்படின்றத இங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் வச்சு எப்படியாச்சும் ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிறவருடைய எல்லாருடைய கனவு, எல்லா இயக்குநர்களுடைய கனவே அதான். ஏன் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஏன் ராஜமௌலி அவர்கள் சொல்லலையா, என் லைஃபோட ஆம்பிஷனை ரஜினிகாந்த் வச்சு எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றத அவர் பாகுபலி டைம் வந்து சொல்லிட்டு போனார். உங்களுக்கே தெரியும், என்னுடைய ஃபேவரட் நடிகர், நான் அவருடைய ரசிகன், எப்படியாவது அவர் வச்சு ஒரு படமாச்சும் நான் பண்ணிடணும் அப்படின்றது ராஜமௌலி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ டைரக்டர்ஸுக்கு வந்து ஆசைப்படும் போது அதுக்கு உண்டான நேரம் காலம் அமைஞ்சா தானா நடக்கும் சார். வினோத் அவர்கள் இப்போதைக்கு எடுப்பாருன்றாங்க. ஏன்னா வினோத் அவர்கள் அடுத்து விஜய் அவர்களை வைத்து படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் முடித்துக்கிட்டு ஒரு 6-7 மாதம் ஆகிடும். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன படம் பண்ண போறான்றது நமக்கு தெரியும். ஏன்னா விஜய் அவர்களும் அடுத்த படம் பண்ண போறது இதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரியும் தெளிவாயிடுச்சு. 69ஆம் படம் தான் அவருடைய கடைசி படம். ஸோ விஜய் அவர்கள் அரசியல் போயிட்ட வினோத்துக்கு இங்கே சினிமாவில் வேக்கண்ட் தான் இருக்கு. வினோத்துக்கு நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு வேலை நாளைக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சார். அடுத்த பார்ட் 2 வருதுங்கறாங்களே, அது உண்மையா சார்? சார் நீங்க ஜெயிலர் பார்ட் 2 நடக்கிறது உண்மைதான் சார். நெல்சன் அவர்களே வந்து அறிவிச்சிட்டாரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல.
இந்த மாதம் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரும், நான் என் வாயால் சொல்ல மாட்டேன், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேட்டையன் படத்தோட ரிலீஸுக்கு பிறகு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 12 அன்று ஒரு சின்னதாக வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு ஜெயிலர் 2 டைட்டில் ப்ரோமோ மாதிரி ஏதோ ஒன்று விடுறத மாதிரியும் ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இது முழுக்க உண்மைதான். ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன், அதை தொடர்ந்து கூலி, அதை தொடர்ந்து ஜெயிலர் 2. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிஸியா இருக்காரு. இந்த 2 படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன படம் பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியும். சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தான் சார் அந்த படத்தையும் தயாரிக்குது. அதே டீமு, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நெல்சன், அதே அனிருத், அதே சன் பிக்சர்ஸ், அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அந்த டீம் இது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. அதே டீம் தான் திரும்ப படம் பண்றாங்க. அவங்க ஒருவேளை இந்த வேட்டையனோட கிரேஸ் முடியட்டும் இப்போதைக்கு எதுக்கு, ஏன்னா வேட்டையின் படம் வந்து போயிட்டு இருக்கும்போது கூலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். கூலியோட படம் பார்த்தா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த கேப்லேயே ஜெயிலர் 2 அனௌன்ஸ் பண்ண விட்டா எந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண நாங்கள் ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் குழம்புக்கு ஒரு வெயிட் பண்ணா கூட வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களே கண்டிப்பா இந்த படத்துக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா விடுவாங்க. வேட்டையன் படத்துடைய வியாபாரம் வந்து இன்னும் பெருசா ஸ்டார்ட் பண்ணல சார். ஏன்னா இப்போதைக்கு வந்து இன்னும் அவங்க ஓவர்சீஸ் மட்டும் ஏதோ பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க மட்டும் ஒரு கேள்வி. ஓவர்சீஸ் அமௌண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 60-70 கோடி ரூபாய் வரை வியாபாரம் கேட்டுறதா ஒரு நியூஸ் இருக்கு சார். அது ஏதோ முன்னணி நிறுவனம் வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி இருக்கு. பட் இன்னும் இது வரைக்கும் வியாபாரம் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. உண்மையே சொல்றேன். இந்த 1000 கோடி டேபிள் ப்ராஃபிட்ல எடுத்துட்டோம், நாங்கள் டவுனுக்குள்ள விட்டு வாங்கிட்டோம், மேலே வந்து கொட்டி விட்டாங்கலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த படத்துக்குள்ள வியாபாரத்தை இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. அது தெரியாம வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் ஆயிடுச்சு, இந்த ப்ராஃபிட் ஆயிடுச்சு, அந்த ப்ராஃபிட் ஆயிடுச்சுல ஒன்றும் கிடையாது. ஆடியோ ரைட்ஸ் மட்டும்தான் வித்துருக்காங்க, வேற எதுவும் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரைட்ஸு போகலை. இதுதான் முழுக்க உண்மை. அடுத்த படம் வந்து ரஜினிகிட்ட போய் இந்த படம் இதனால வெங்கட் பிரபு வந்து ரஜினிகிட்ட போயிருக்காங்க. அதை பற்றி சார் ரஜினி கிட்ட எல்லாரும் தான் சார் போவாங்க. எல்லா டைரக்டர்ஸும் ரஜினி கிட்ட தான் சார் போவாங்க. அது என்னன்னா அவங்களோட லைஃப் ஆம்பிஷன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்தேன். இங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸுமே ரஜினிகாந்தை வைத்து சார் சின்ன படம் எடுக்கிற டைரக்டரோட இருக்கிறோம் சார். நீங்க போய் ரஜினிகாந்த் படம் வச்சு நீங்க வந்து ரஜினிகாந்த் படம் எடுக்க ஆசைப்படலாம் கேட்டீங்கன்னா, ஏமா தாயா நான் காலில் வந்து கும்பிடுறோமா, தயவு செய்து ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுத்துருமா தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த்ன்ற நபர் மேல சினிமாவில் கிரேஸ் இருக்கு. எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரே ஒரு ஆம்பிஷன், ஒரே ஒரு ரஜினி படம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2க்கு பிறகு வந்து ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லைன்னா நம்ம சங்கர் அவர்கள் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 டைரக்டர் தான் அடுத்தது பாசிபிள். வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. அதாவது நான் சொல்றது வந்து ஜெயிலர் 2க்கு பிறகு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிகழ்வு. அதனால வந்து வெங்கட் பிரபுவா அடுத்தது வந்து எச் வினோத் வருவாரான பல கேள்விகள் இங்கே எழுது. அதெல்லாம் இது வரைக்கும் எந்த விதமான உண்மையான தகவலுமே இல்லை. ஏன்னா வெங்கட் பிரபு அடுத்தது வந்து சிவகார்த்திகேயனை வைத்து சத்ய ஜோதி பிலிம்ஸ் பேனர்ல ஒரு படம் பண்ண போறாரு. அதனாலதான் இந்த கோட் திரைப்படத்தை ஒரு கேமியோ கூட கொடுத்துருந்தாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுடைய அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயனை வைத்து எடுக்கிறார். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஏஆர் முருகதாஸ் படத்தை முடிச்சுட்டு உடனே அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வெங்கட் பிரபு படத்துல கால்ஷீட் கொடுத்திருக்காரு. அந்த படத்தை வந்து சத்ய ஜோதியா இல்ல வந்து ஏஜஸ் நிறுவனமானது மட்டும் நான் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. இதுதான் உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.